வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சியோல் வீழ்ச்சி, தெற்கின் அதிர்ச்சி. ஒரு நாட்டின் தலைநகர் வீழ்ந்துவிட்டால் அது அந்த ஒரு நகரத்தின் தோல்வி அல்ல, ஒரு தேசத்தின் மனநிலை உடைந்த தருணம். 1950 அந்த தருணத்தை தென் கொரியா நேரில் எதிர்கொண்டது. சியோல் நம்பிக்கையின் மையம். சியோல் தென் கொரியாவின் தலைநகர், அரசியல் நிர்வாகத்தின் இதயம், மக்கள் மனதில் தேசம் என்ற உணர்வின் முகம். அந்த நகரம் 38வது அட்சரேகை கோட்டுக்கு அருகில் இருந்ததால் முதலில் தாக்கப்பட வேண்டிய இலக்கு சியோல் நகரம். வடக்கின் வேகம், தெற்கின் குழப்பம். ஜூன் 25, 1950க்கு பின்பு வடகொரிய படைகள் மின்னல் வேகத்தில் முன்னேறின. சாலைகளில் டாங்குகள், பின்தொடரும் காலாட்படை, நகரை சுற்றி பீரங்கி சத்தம். தென்கொரியா இராணுவம் முழுமையாக தயாரில்லை. ஆயுதங்கள் குறைவு, விமான ஆதரவு இல்லை. எதிர்ப்பு இருந்தது, ஆனால் தடுக்க முடியவில்லை. ஹான் நதி உடைந்து போன பாதுகாப்பு. சியோலை காக்கும் இயற்கை தடுப்பு ஹான் நதி. அந்த நதியின் மீது பாலங்கள் இருந்தன. தென்கொரியா பாலங்களை அழிக்க முயன்றது. ஆனால் நேரம் இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. பல பாலங்கள் வடகொரிய படைகளின் கைப்பற்றில் விழுந்தன. நகரம் திறந்து கொண்டது. நகரம் காலியாகின்றது. சியோல் வீதிகளில் அகதிகள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லோரும் தெற்கை நோக்கி ஓடினர். கைப்பிடியில் ஒரு பை, கண்களில் பயம். ஒரு நகரம் ஒரே நாளில் மௌனமாகி போனது. அரசு பின்வாங்கல். தென்கொரிய அரசு சியோலை விட்டு வெளியேறியது. அரசியல் தலைமையகம் தெற்கே நகர்ந்தது. இந்த முடிவு மக்களுக்கு ஒரு செய்தி சொன்னது. நகரம் கைவிடப்பட்டது. சியோல் கைப்பற்றல். 1950 ஜூன் இறுதி. சியோல் வடகொரிய படைகளின் கைப்பற்றலில் வடகொரிய கொடி நகரத்தில் பறந்தது. இந்த காட்சி தென்கொரிய மக்களுக்கு பேர் அதிர்ச்சி, உலகத்திற்கு எச்சரிக்கை. இந்த போர் நிறுத்தப்படவில்லை, விரிவடைகின்றது. உலகத்தின் கண் சியோல் மீது. சியோல் வீழ்ச்சி ஒரு நகர செய்தி அல்ல, அது வாஷிங்டனை விழிக்க வைத்தது, ஐநாவை அதிர வைத்தது, பனிப்போரை சூடாக்கியது. அமெரிக்கா ஒரு உண்மையை உணர்ந்தது, இது ஒரு உள்ளூர் போர் அல்ல. தென்கொரிய இராணுவத்தின் நிலை. பின்வாங்கிய போதும் தென்கொரிய வீரர்கள் முழுமையாக உடைந்து விடவில்லை. சிலர் தனியாக போரிட்டனர், சிலர் குழுக்களாக மீண்டும் சேர்ந்தனர். போர் தொடரும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். சியோல் ஒரு பாடம். சியோல் வீழ்ச்சி தென்கொரியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு ஒரு பாடம். தயாரிப்பு இல்லாத அமைதி ஆபத்தானது. சிறிய நாடுகளின் போர் பெரிய சக்திகளை உள்ளே இழுக்கும். நிறைவாக 1950 சியோல் விழுந்தது. ஆனால் தென்கொரியா முழுமையாக வீழ்ந்துவிடவில்லை. அந்த வீழ்ச்சி ஒரு முடிவு அல்ல, ஒரு திருப்பம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.